பாருங்க, நம்ம இன்னைக்கு ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வத்தக்கறவை, வெட்டெருமை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் உள்ள மாடு வத்தக்கறவை, நாட்டு மாடு, சிந்து மாடு எல்லாம் வத்தக்கறவை, வளர்ப்பு கிடாரி இதெல்லாம் கிடைக்கும். நம்ம அதை தான் பார்க்க வந்திருக்கோம். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ எருமையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வத்தக்கறவை எருமை, அப்புறம் காலக்கண்ணு கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, இது எல்லாம் கிடாரி. முன்னாடி மட்டும் பார்ப்போம் போய் தலையை. கிடாரி நிறைய கிடாரி வந்துருக்கு. இன்றைக்கி எருமை கிடாரி எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இங்கே எருமை கிடாரி வச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்து கிடாரி வேணும்னா, கிடாரி காலக்கண்ணெல்லாம் வேணும்னா நீங்கள் புதன்கிழமை தான் வரணும் ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு. மாடி டிக்கிறது இங்கே கிடாரி கண்ணு இருக்கு. அங்கே எருமை தலை கட்டியிருக்குது. இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறாங்க. பாருங்க, எல்லாம் காலக்கணக்கு குட்டி. இது காலக்கணக்கு குட்டி வாங்கி கட்டியிருக்கிறாங்க. அவ்வளோதானா? சரி, எடுத்துக்கலாம். கொடுக்குறீங்களா? இதெல்லாம் வத்தக்கறவை எருமைங்க. அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அது காலக்கண்ணுங்க. அதெல்லாம் வாங்கி கட்டி ஏற்றுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வாங்கி கட்டியிருக்கிறாங்க. இது ஒரு குரூப்புக்கு போகும். எல்லாம் வத்தக்கறவைங்க. பால் கம்மியாக இருக்கிற எருமை. பால் கம்மியாக இருக்கிற எருமையெல்லாம் இன்றைக்கி வந்தீங்கன்னா வாங்கலாம். இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஆந்திரா, கேரளா, ஹைதராபாத் அந்த மாதிரிலாம் போவோம். பெங்களூர் கூட போவோம். பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் வத்தக்கறவைக்கு உண்டானது. மாடும் கட்டியிருக்காங்க, எருமையும் கட்டியிருக்காங்க. பாருங்கள், அப்புறம் எருமை அழகாக இருக்குது. பட் வத்தக்கறவைனால கொடுத்துட்டாங்க. இருக்கோம். இந்த எருமை சூப்பராக இருக்குது. பட் வத்தக்கறவைனால அவங்க ஓனர் வந்து கொடுத்துட்டாங்க பால் பத்தலான்ட்டு.